இப்போ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸிங் த்ரூ அ கிவன் ஏரியா. அதே மாதிரி அப்படி பாஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா கொடுக்குறப்ப பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ டாட் டிஏ அப்படின்ற கண்டிஷனை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி கொடுத்துருந்தோம். இது நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். இங்கே காஸ் லா என்ன சொல்லுது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பேசுகிறப்ப நம்ம வந்து 3 கேட்டகரைஸை பண்ணியிருந்தோம். அதாவது என்னென்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பேசுகிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்க போகுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, அதே மாதிரி ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் எனக்கு எப்படி இருக்க போகுது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான கண்டிஷனில் பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். சரியா? அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ஜ் எடுத்துக்க போகிறேன், க்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு சார்ஜ் எடுத்துக்க போகிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த சார்ஜை சுற்றி ஒரு இமேஜினரி ஸ்பியர் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேடியஸாக இருக்குது. சரியா? அப்போ நான் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டேன், க்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டேன், அதை சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி என்ன பண்ணிட்டேன், ஒரு இமேஜினரி ஸ்பெரிக்கல் ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த கன்சிடரேஷனாக இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம காஸ் லா வச்சு ரிலேட் பண்ணி கொண்டு வரனால அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் என்னன்னு சொல்கிறாங்க, காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அது பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அப்படின்ற ஃபார்மை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரிலேட் பண்ணியிருப்போம். அப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவே டிபெண்ட் பண்ணி தான் என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்ற விஷயம் இருக்கும். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இஏ டிஏ இடிஏ காஸ் தீட்டா அப்படின்ற ஃபார்மில் என்ன பண்ணியிருப்போம், ரிலேட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். நமக்கு இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா, எனக்கு டைரக்ஷன் ஆஃப் ஏரியா. சரியா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஏரியா கன்சிடர் பண்ணுறப்ப என்ன அதோட நார்மலுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நார்மல் டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து டைரக்ஷன் ஆஃப் ஏரியாவோ சரி, எனக்கு டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராமில் பார்த்துக்கிறப்ப எப்படி இருக்குது, ரெண்டுமே சிமிலராக இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது, ஒரே டைரக்ஷனில் போகிறனால அங்கே எனக்கு தீட்டான்றது என்னவாக இருக்கும், தீட்டான்றது எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்காது. அப்போ என்ன தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்ற கண்டிஷனை என்ன பண்ணியிருப்பீங்க, ரிலேட் பண்ணியிருப்பீங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய ஏரியாவோட டைரெக்ஷனும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் சரி, ரெண்டுமே சேமாக இருக்குது. அதனால் எனக்கு தீட்டா என்னவாக இருக்கும், தீட்டா சரியா, தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்ற கண்டிஷன் எனக்கு ரிலேட் ஆகிருக்கும். அப்போ எனக்கு இந்த காஸ் தீட்டா அப்படின்ற டேர்ம் வந்து என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். அதனுடைய காஸ் 0ன்றது எனக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்போ என்னோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இடிஏ அப்படின்ற கண்டிஷனில் என்ன ஆயிருக்கும், அது ரிலேட் ஆகிருக்கும். சரி, இப்போ அடுத்து என்னென்னா, இங்கே இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்றத பார்க்குறப்ப நான் கன்சிடர் பண்ணுற சர்ஃபேஸு என்ன சொல்லியிருக்கேன், என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதோட ரேடியஸ் எனக்கு எந்த டைரெக்ஷன் அந்த பாயிண்ட் அந்த சர்ஃபேஸ்லாம் எந்த பாயிண்ட் எடுத்து பார்த்தாலுமே எனக்கு எப்படி இருக்கோ அதோட ரேடியஸ்ன்றது சேமாக தான் இருக்க போகுது. அப்போ இது எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் அப்படின்னா ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் மாதிரி தான். அப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்ற கண்டிஷன் ரிலேட் ஆகுதுன்னா அங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பை பார்க்குறப்ப அது எனக்கு எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், யூனிஃபார்மாக தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் என்னன்னு சொல்லலாம், கான்ஸ்டன்ட் அப்படின்ற கண்டிஷன் கொண்டு வரலாம். அப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறேன்னா, ஐ ஜஸ்ட் ரிமூவ் இட் அவுட் சைட். அப்போ எனக்கு அது எது சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா, ஒரு என்டையர் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த என்டையர் சர்ஃபேஸோட ஏரியாவை எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஸ்டடி பண்ண முடியாது எடுத்த உடனே. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த என்டையர் ஏரியாவை என்ன சின்ன சின்ன பாகங்களாக நான் பிரிச்சிருக்கேன். அது ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே நம்ம பார்த்துருக்கோம். கன்சிடரேஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்போம், ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸை என்டையர் சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு இரெகுலர் ஷேப் இருக்கப்போ நம்ம பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், இன்ஃபினிட்லி ஸ்மால் கண்டிஷனாக சின்ன சின்ன பாகங்களை அதை பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் சின்ன சின்ன சர்ஃபேஸ் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும் அது. அப்போ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அதுபடி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது யூனிஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிஷன், அதனால் அது வெளியே எடுத்துடுறேன். அப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்னது, பை ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ இன்டெக்ரல் ஆஃப் டிஏ அப்படின்ற கண்டிஷன் எனக்கு வந்துடும்.
எனக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா இன்டெக்ரல் ஆஃப் டிஏ அப்படின்றது எனக்கு ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன வரும்னா 4πr² வரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் இங்கே ஈயோட வேல்யூ எனக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது 1/4πε0 q/r² நமக்கு தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ நோன் வேல்யூ நான் ஒன்று பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் π(e)க்கு பதிலாக. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு r² கேன்சல் ஆகிருக்கும், அதே மாதிரி 4π கேன்சல் ஆகிரும். பேலன்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து என்ன இருக்கும்னா வெறும் q டிவைடட் பை எக்ஸ்ட்ரா நாட் மட்டும் தான் இருக்கும். இந்த q டிவைடட் பை எக்ஸ்ட்ரா நாட் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி படிக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நீங்கள் காஸ் லாவை பாருங்கள். காஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இஃப் அ சார்ஜ் இஸ் என்க்ளோஸ்ட் பை ஆர்பிட்ரரி க்ளோஸ் சர்ஃபேஸ். ஆர்பிட்ரரின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம், அது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸு. சரியா? அப்போ ஒரு ஆர்பிட்ரரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு q enclosed by ε0. q enclosedன்றது எனக்கு ஒன்றுமே கிடையாதுயா. என்ன இதை எதை ரிலேட் பண்ணுது இந்த q enclosed அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ப்ரெசென்ட் இன்சைட் த க்ளோஸ் சர்ஃபேஸ். அதுதான் நம்ம என்ன பண்ணுது, நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் இருக்குல்ல காஸியன் சர்ஃபேஸ், இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்கு உள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதை ரிலேட் பண்ணக்கூடியதான் நான் q enclosed. அப்போ காஸ்லான்றது நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு காஸ்லாவே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் காஸ்லா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வாட் ஐ ஜஸ்ட் கன்சிடர். நான் எடுத்துக்கக்கூடிய சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ஜ் எப்படி இருக்குது, இட் இஸ் பின் என்க்ளோஸ்டு பை அ காஸியன் சர்ஃபேஸ். என்க்ளோஸ்டு பை அ காஸியன் சர்ஃபேஸ். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா காஸ்லா அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபார்முலா, ஃபைனல் ஃபார்முலா ஃபார் த காஸ்லா. ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வெறும் காஸ் லாவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த சார்ஜை சுற்றி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. இந்த சர்ஃபேஸுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க, காஸியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம். அண்ட் நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்குரிய ஃபார்முலாவாக இருக்கக்கூடிய π(e) is equal to integral of E.dA or E vector dot dA அப்படின்ற கான்செப்ட் இருந்ததை நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா π(e) is equal to q enclosed by ε0 அப்படின்ற கண்டிஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா காஸ்லான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.